அனைவருக்கும் வணக்கம். கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது குறிப்பிட்ட கால இடைவேளையில் நடக்கும். இதில் ஆச்சரியப்படும்படியாக சூரியன் சஞ்சரிக்கும் ராசிக்கு முன்போ அல்லது பின்போ அடுத்த ராசிகளில் நவ கிரகங்களின் இளமையான கிரகமான புதன் சஞ்சரிப்பார். எனவே 2 அல்லது 3 வாரங்களுக்கு ஒரு முறையாவது சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை ஒரு ராசியில் ஏற்படும். இது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு புத ஆதித்ய ராஜயோகத்தையும் ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் வருகின்ற ஜூன் 14ஆம் தேதியன்று புத ஆதித்ய யோகமானது ஏற்படுகின்றது. இந்த யோகத்தினால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மிதுனம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் சூரியன் சேர்க்கை சாதகமாக இருக்கின்றது. புத ஆதித்ய ராஜயோகமும் உங்கள் ராசியில் ஏற்படுகிறது. வருமானம், வரவு, குடும்ப பொருளாதாரம், வீடு போன்ற விஷயங்களில் அனுகூலமான ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சில நாட்களில் பெரிய பதவிகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜோதிட ரீதியாக புதன் சூரியன் சேர்க்கையை புத ஆதித்ய யோகம் என்று குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலும் ஒரு மாதம் ஒரு சில நாட்களாவது சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள். ஜோதிடத்தில் புத ஆதித்ய யோகம் என்பது பற்றி கேள்விப்பட்டு இருப்போம். புத ஆதித்ய யோகம் என்பது சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களும் ஒரே ராசியில் சேர்ந்து சஞ்சரிப்பதை தான் குறிக்கின்றது. சூரியனின் மற்றொரு பெயர் ஆதித்யன் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஜோதிட ரீதியாக புதன் சூரியன் சேர்க்கையை புத ஆதித்ய யோகம் என்று குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலும் ஒரு மாதம் ஒரு சில நாட்களாவது சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள். எனவே எல்லா மாதங்களிலுமே புத ஆதித்ய யோகம் ஏற்படும். ஆனால் இந்த புத ஆதித்ய ராஜயோகமாக இருக்க வேண்டும், நற்பலன்களை கொடுக்க வேண்டும், மிகப்பெரிய வளர்ச்சியையும் வாய்ப்புகளையும் உங்கள் கைகளுக்கு வழங்க வேண்டும் என்றால் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களின் நட்பு வீடுகளில் சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அது ராஜயோகமாக மாறும். எனவே சூரியன் மற்றும் புதன் சேர்ந்திருந்தாலோ அல்லது புத அதிர்ஷ்ட யோகமான நற்பலன்கள் மட்டும் கொடுக்கும் யோகமாக மட்டுமே இருக்காது. சூரியன் மற்றும் புதனின் கூட்டணி ஒரு சில நேரத்தில் எதிர்மறையான பலன்களை கொடுக்கலாம் அல்லது யோகங்களை வழங்காமலும் இருக்கலாம். இந்த ஜூன் மாதம் முதல் நாளில் 2 முக்கியமான கிரகங்கள் இடம் மாறுகின்றன. இந்த 2 கிரகங்களின் சஞ்சாரமும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நல்ல பலன்களையும் செலவுகளையும் கொடுத்திருக்கலாம். மேஷராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய், ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவையும் நடக்கின்றது. உங்கள் ராசிக்கு செலவுகளை குறிக்கின்ற வீட்டில் உள்ள 4 கிரகத்தின் சேர்க்கை உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சியானது ஜூன் மாதம் புதன் பகவான் 3 முறை பயிற்சி ஆகிறார். ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷபராசியிலும், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும், ஜூன் 30 இருந்து கடக ராசியிலும் சஞ்சரிக்கிறார். மேலும் ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். இதனால் வருமானம் பெருகும். மேலும் ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்திலிருந்து விடுபடுகிறார். மேலும் ஜூன் 15 முதல் சூரிய பகவான் மிதுன ராசியில் உங்கள் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைகிறார். ஜூன் 1 முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த மாத இறுதியில் சனி வக்ர பயிற்சியும் ஏற்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவிதமான செலவுகளை ஏற்படுத்தினாலும் பெரும்பாலான கிரகங்கள் விரயஸ்தலத்தில் இருப்பதால் பணம் எப்படி செலவாகிறது என்பதை கணிக்கவே முடியாது. செலவுகள் பல வகைகளில் ஏற்படலாம். அலைச்சல் ஏற்படலாம். உடல்நல பாதிப்பு அவ்வப்பொழுது ஏற்படும். ஆன்மீக ரீதியான நாட்டம் அதிகரிக்கும். வெளிநாடு, வெளி மாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு யோகமான காலம். எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். லாபம் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் 2 வாரம் மிகவும் நெருக்கடியாக தோன்றலாம். வீண் விரயம், அலைச்சல், உடல் நல பாதிப்பு போன்ற பல விஷயங்களில் அலைக்கழிப்பை உணர்வீர்கள். மாதத்தின் 2ஆம் பாதையில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறுவீர்கள். இந்த மாதம் 10 நாட்களுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் லாபத்திற்கான பல வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். வீட்டிலும் வெளியிலும் உள்ளவர்களின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள். நெருக்கடிகள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கும்.
உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதன் ஆட்சி பெறுவது நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் வசதியும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் மிகவும் அற்புதமாக இருக்கும். மேலும் செவ்வாய் ஆட்சியாக அமர்வது லாபஸ்தானத்தில் இருப்பது வியாபாரம், மூத்த சகோதரர் விஷயங்களிலும் வேலை சார்ந்த விஷயங்களிலும் நல்ல யோகத்தையும் கொடுக்கும். மேலும் கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக மாதத்தின் ஆரம்பத்தில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கும். கடன் வாங்கி செலவு செய்யும் சூழல் ஏற்படலாம். வியாபாரிகள் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் பணம் தேவையற்ற விஷயங்களுக்கு அதிகமாக செலவாகலாம். அடுத்ததாக பாதம் 3, 4 மிருகசிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விரயஸ்தனத்தில் குரு சஞ்சாரித்தாலும் அவரது பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். உடல் நிலையில் முன்னேற்றம், உறவுகளால் ஆதாயம், வியாபாரம், தொழில் வளர்ச்சி, போட்டியாளர்கள் விலகும் நிலை, செல்வாக்கு, புகழ் மீண்டும் தோன்ற வாய்ப்பு உண்டாகும். இதுவரையில் தடைப்பட்ட முயற்சி வெற்றி பெறும். பணம் பல வழிகளிலுமே வரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள், சிறு தொழில் செய்வோர் நிலையும் உயரும். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும். தெய்வ அருள் உண்டாகும். உடல் பாதிப்பு விலகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலை உண்டாகும். ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள். பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சிகளும் வெற்றியளிக்கும். பெண்களுக்கு இது யோகமான மாதமாக இருக்கும். திருமண வயதினர்களுக்கு வரன் அமையும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவார்கள். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில் படிக்க இடம் கிடைக்கும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து தொழில் வியாபாரத்தில் லாபத்தை வழங்கப் போகிறார். துணிச்சல், தைரியம் அதிகரிக்கும். எதிரிகளிடமிருந்து பாதுகாப்புடன் வழக்குகளிலும் வெற்றியை வழங்கப் போகிறார். மாதத்தின் பிற்பகுதியில் லாபாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும். பணம் பல வழிகளிலுமே வரும். விருப்பங்கள் நிறைவேறும். செல்வாக்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவிற்கு வரும். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். வெளிநாடு செல்வதற்கு மேற்கொள்ளும் முயற்சிகளும் வெற்றியாகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயமானதாக இருக்கும். தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைத்திலும் லாபமான நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகள் விலகும். பெண்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும். விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும். மாணவர்களின் மேற்கல்விக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சாரிப்பதால் செலவு அதிகரிக்கலாம். ஆனால் அவை எல்லாமே ஆதாயம் தரக்கூடியதாகவே இருக்கும். புதிய சொத்து, வாகனம், நகைகளை வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். செல்வாக்கு உயரும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி விலகும். பட்டம், பதவி, பொறுப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகளின் எண்ணங்களும் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். மாதம் முழுவதுமே சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய தொழில் முயற்சி எல்லாம் வெற்றியாகும். உடலில் இருந்த சங்கடங்களும் விலகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவார்கள். பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக இருப்பார்கள். குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியில் இருந்த பிரச்சனைகள் விலகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு, விரும்பிய இடமாற்றம் ஏற்படும். விருப்பங்கள் பூர்த்தியாகும். திறமையாக செயல்பட்டு லாபம் அடைவீர்கள். பணியாளர்களின் நிலை உயரும். மாணவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். மேலும் பரிகாரமாக புதன் கிழமைகளில் புதன் ஓரை மற்றும் புதன் பகவானுக்கான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர நாட்களில் புதன் பகவானை வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகுந்த வல்லமை மிக்கது. தொழில் வளர்ச்சி அடையும். பொருளாதாரமும் மேம்படும். வியாபாரத்தில் இதுவரை இருந்த நஷ்ட நிலை மாறி லாபம் பெருகும். திருமண தடை நீங்கும். புதன்கிழமைகளில் விநாயகர் பெருமானை வழிபட சிறந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு புதன்கிழமை மிகவும் அனுகூலமான சிறப்பான நாளாகும். பொருளாதார முன்னேற்றம் பெற புதன்கிழமை என்று பச்சை பயிறு தானம் செய்யுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.